விடுறாங்களே, பைக் இங்கே வரிசையாக நிற்கிதே, பிறகு எப்படி நடக்கிறது? நாங்கள் ஒரு பக்கம் போனால் ஒரு பக்கம் இடிச்சா நாங்கள் கை காலியாக போச்சுன்னா என்ன பண்ண? அதனால இப்படி போகிறோம் நடந்து. அது காரை பார்த்து விலகி தான் போக வேண்டியது இருக்குது. என்ன பண்ண? உயிருக்கு பயந்து அந்த பக்கம் இருந்து இங்கிட்டு வரோம், இங்கிட்டு பயந்து அங்கிட்டு போகிறோம். இப்படி மாற்றி மாற்றி நடக்கிறோம். டெய்லி அப்படியே தான். இன்னும் நைட்டில் இன்னும் அதிகமாக டிராஃபிக்கே, நடக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது. அங்கங்கே டிராஃபிக் பண்ணிவிட்டு போலீஸ்காரங்க அனுப்புகிறாங்க, ஆட்டோக்காரங்களுக்கு வழி விட மாட்டேன்றாங்க. எதுக்குமே டைம் சரியாகுது. பண்டிகைகளும் இருக்குது, வேறு அதர் திங்ஸு இதெல்லாம் எல்லா வியாபாரிகளும் அந்த அந்த அவங்களோட திங்ஸ் எல்லாம் அப்படி போட்டுட்டு அங்கே தான் வியாபாரம் பண்ணுறாங்க. எங்களுக்கு இடம் இருந்தால் தான் நடக்க முடியும். அது இல்லாமல் இந்த மாதிரி போஸ்ட் கூட இருக்கும், எலக்ட்ரிக்கல் போஸ்ட் தாண்டி போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். கார்பரேஷன் ஏரியெல்லாம் இதுக்கு உடந்த காசு வாங்கிட்டு எந்த பிளாட்ஃபார்ம் கடையும் தூக்க மாட்டேங்கிறாங்க. பிளாட்ஃபார்த்தை நீங்களே பாருங்கள், நீங்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரம் வந்து பாருங்கள், ஃபோட்டோ எடுத்து போடுங்க. இதை ஏதாச்சும் கிளியர் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிறது இல்லை, நானும் வியாபாரி தான் அந்த கடை வச்சுருக்கேன் கேட்டீங்களா. அவ்வளோ கடையும் பிளாட்ஃபார்மை ஆக்கிரமித்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பிளாட்ஃபார்ம் கதையை எடுத்து அன்னைக்கு கடைக்காரங்களே பிளாட்ஃபார்த்துக்கு வெளியே வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் எடுத்து போடுங்க சார். இங்கே பாருங்கள், பிளாட்ஃபாரத்தில் நடக்கிறதுக்கே இடம் இல்லை.